டெல்லி ஜங்புரா தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் துணை முதலமைச்சர் மனீஷ் சிசோடியா தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். 600க்கும் அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்திருக்கூடிய மனீஷ் சிசோடியா மதுபான கொள்கை வழக்கில் ஏறக்குறைய 1 வருஷம் சிறையில் இருந்தவர். மீண்டும் இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய வகையில் அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டார். அதில் வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தார். இந்த நிலையில் தேர்தல் தோல்வியின் காரணமாக அவர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. மதுபான கொள்கை வழக்கு அப்படின்றது ஆம் ஆத்மிய அடுத்த ஒரு டிராஸ்டிக்கான டிக்ளைனிங் பொசிஷன் தள்ளிடுச்சா. பஞ்சாப்ல கிடைச்ச வெற்றி அப்படின்றது அவங்க அடுத்தடுத்து தேசிய கட்சியாக வளரக்கூடிய நம்பிக்கை அவங்ககிட்ட விதைச்சிது. இப்போ அவங்க கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு மீது சுமத்தப்பட்டவுடைய குற்றச்சாட்டு அது எல்லாமே கட்சியுடைய சறுக்கலுக்கும் காரணம் அமைஞ்சிருக்கா? இல்லை, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டுகள். தேர்தல் காலத்தில் அது எதிரொலிச்சு. தேர்தல் காலத்தில் பிஜேபி அந்த அளவுக்கு அதை எஃபெக்டிவாக வச்சாங்க. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனீஷ் சிசோடியாவும் கெஜ்ரிவாலும் ஏதோ குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியான அந்த சூழலை பாஜக உருவாக்கினாங்க. எஃபெக்டிவாக பிரச்சாரம் பண்ணாங்க. அதை மக்கள் மிடில் கிளாஸும் ஹையர் கிளாஸும் அதை நம்பியிருக்காங்க. பாஜகவோட பிரச்சாரம் எடுபட்டுருக்கு. அதனால தான் ஆன்டி ஏஏபி ரோலை மக்கள் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக திரு சூர்யா, ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏறக்குறைய 70% வாக்குகளை பெற்றிருக்காரு திமுக வேட்பாளர் சந்திரகுமார். நம்ம அந்த திரையில் பார்க்கலாம் இந்த எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் கமிஷனுடைய அஃபிஷியல் டேட்டாவில் ஏறக்குறைய 75 விழுக்காடு வாக்குகளை திமுகவுடைய வேட்பாளர் சந்திரகுமார் பெற்றிருக்காரு. அடுத்த இடத்துல 15 விழுக்காடு வாக்கு சீதாலட்சுமி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பெற்றிருக்காங்க. இந்த வாக்கு சதவீதம் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. ஏன்னா கடந்த தேர்தலில் அவங்க அதிகபட்சமாக 10 விழுக்காடு வாக்கு வாங்கியிருந்தாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில். அதற்கு முந்தின தேர்தலையும் அவங்க மாநில கட்சியாக அந்தஸ்து பெறக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ச்சி இருந்தது. பட் எப்படி பார்த்தாலும் தோல்வியாக இருந்தாலும் கூட இந்த 15.68 அப்படின்றது அவங்க வளர்ச்சி தானே. அது இல்லை, 15.6% வளர்ச்சிலாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னு சொன்னால் நான் 2வது இடம் வந்துட்டேன், எத்தனை பேர் ஓடுனீங்க, 2 பேர் ஓடணும், நாங்கள் 2வது இடம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த பெருமையும் கிடையாது. தேர்தல் அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது. ஏன்னு சொன்னால் எதிர்த்து நிற்க எல்லா கட்சிகளும் பயந்து ஒதுங்கி விட்டார்கள். அதிமுக, பாஜக உள்ளிட்ட எல்லா பிரதான கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதை உறுதியாக நம்பியதால் அந்த நிலவரம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண நாளிலே தெரிஞ்சதுனால தான் யாரும் போட்டிக்கே வரலை. இப்போ இவங்க இன்னைக்கு என்ன விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் போட்டியிட்டதை தவிர்த்தது ஆளுங்கட்சிக்கு அசிங்கம், திமுகவுக்கு அசிங்கம் அப்படின்னு. ஒரு ஜனநாயக தேர்தலில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நின்று தங்களுடைய தரப்பை நியாயப்படுத்தணும். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கிறது நான் மறுக்கலை. ஆனால் எல்லா கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்குது அப்படிங்கும் பொழுதே திமுக அங்கே ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கோடு இருக்குங்கிறத அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எலெக்ஷன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று திமுக தரப்பிலிருந்து எங்களுடைய தலைவரோ எங்களுடைய இளம் தலைவரோ பிரச்சாரத்துக்கே அங்கே போகலை. முதல்ல விக்கிரவாண்டிக்கு கூட காணொலி காட்சி வாயிலாக ஓட்டு கேட்டோம். இந்த முறை வேட்பாளரும் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர் அவர்கள் 2 பேர் மட்டும்தான் அங்கே பிரதானமாக வாக்கு கேட்டார்கள். தலைமையிலிருந்து யாரும் ஓட்டு கேட்க கூட பெரிதாக போகலை. அந்த மாதிரியான ஒரு சூழலில் அதே எதிர்த்தரப்பில் நின்ற சீமான் தரப்பை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அங்கேயே குடியிருந்தார்கள். அது திட்டத்தின் மீது இருக்கக்கூடிய அரசுடைய செயல்பாடு நம்பிக்கையா, மக்களை குறைத்து மதிப்பிடுறீங்களா? மக்களின் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவ்வளவு செய்திருக்கிறோம். எந்த அரசியல் சூழ்ச்சியும் அங்கே நடைபெறவில்லை அப்படிங்கிற காரணத்தினால் நாங்கள் மக்களை நம்பி மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு கடிதம் மட்டும் எழுதினார் முதலமைச்சர். தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு கடிதம் மட்டும் எழுதினார், நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்ட்டு. அரசனுடைய திட்டங்களை, அரசனுடைய செயல்பாட்டை 3.5 ஆண்டு கால அரசனுடைய நலத்திட்டங்களை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த 75% அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியிருக்கு. எதிர்க்கட்சிகள் வைத்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் மக்கள் அடியோடு புறக்கணித்திருக்கிறார்கள்ங்கிறது தான் 75. 2வது இடம்ங்கிறதெல்லாம் கிடையாது, அது தூரத்தில் இருக்கிறது. அது ரொம்ப டிஸ்டன்ட் இருக்குல்ல. முதல் இடத்துக்கு 2வது இடத்துக்குமான இடைவெளி அந்த டிஃபரன்ஸை விட ரொம்ப ரொம்ப மினிமலா இருக்கு. அவங்க வாங்கின ஓட்டு 7000, ஆனால் டிஃபரன்ஸ் 30,000. அப்போ அவங்க வாங்கின ஓட்டை விட 5 பங்கு 6 பங்கு வரைக்கும் டிஃபரன்ஸ் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தால் காட்ட முடியுது அப்படின்னு சொன்னால் இது ஒரு இமாலய வெற்றி. அது வெற்றி என்று சொல்ல முடியாது, இமாலய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு பக்கம் அங்கே பிரச்சாரத்துக்கே போகலை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக தரப்புல. சீமான் தரப்பு பொறுத்த வரைக்கும் அவர் எந்த தேர்தலையும் இவ்வளவு மெனக்கட்டது கிடையாது, அங்கேயே குடியிருந்தார். அதாவது ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரச்சார கூட்டம் எல்லா நாளும் அந்த ஈரோடு கிழக்கினுடைய ஒவ்வொரு சந்திலையும் நடந்தது. அப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீடு வரைக்கும் அவர் போய் பிரச்சாரம் பண்ண பிறகு அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு தான் இந்த 7681 அப்படிங்கிற ஓட்டு 5 சுற்று முடிவில். அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் தங்களுடைய ஹையஸ்ட் எனர்ஜி, எல்லா ஆற்றலையும் மொத்தமாக செலவிட்டார்கள் அப்படின்னா அது நாம் தமிழர். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆற்றலை செலவிடாமலே பெற்ற வெற்றி இந்த வெற்றி. அதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் ஒரு வியூகம் வகுக்கிறார். நாம் தமிழர் சார்பில் ஒரு வியூகம் வகுக்கப்படுகிறது.
திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. எதிர்த்து யாரும் போட்டியிடாத இடத்தில் அதிமுக வாக்குகளையும் பாஜகவினுடைய வாக்குகளையும் வாங்குவதற்காக, குறிப்பா பாஜக வாக்கு வாங்குவதற்காக தொடர்ந்து பேசலாம். தற்போது நியூடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட டெல்லியுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஏறக்குறைய 3000 வாக்கள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியை தழுவியிருப்பதாக தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்த மனீஷ் சிசோடியா தோல்வியை சந்தித்த நிலையில் தற்போது டெல்லி முன்னாள் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை சந்தித்திருக்கிறார். 3000 வாக்கள் வித்தியாசத்தில் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். தற்போதைய முதலமைச்சர் அதிஷியும் தோல்வியை தழுவக்கூடிய நிலையில் தென்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியுடைய நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைந்திருக்கிறார். ஆம் ஆத்மியுடைய முக்கிய பிரமுகர்கள் பெரும்பாலானவர்கள் தற்போது தோல்வியை தழுவியிருப்பதன் காரணமாக ஆம் ஆத்மி தற்போது எதிர்க்கட்சி வரிசையில் அமர இருக்கின்றது. தனி பெரும்பான்மையுடன் தற்போது பாஜக ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. 27 வருடத்திற்கு பிறகு டெல்லியை தற்போது பாஜக கைப்பற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி மட்டுமல்ல, டெல்லியை சார்ந்து இருக்கக்கூடிய ஹரியானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களையும் தற்போது பாஜக கைப்பற்றியிருக்கிறது. பஞ்சாபில் மட்டுமே தற்போது ஆம் ஆத்மி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது டெல்லியிலும் பாஜக ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. திரு பிரியன், நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்னதாக தற்போது ஒரு ஏறக்குறைய நாடாளுமன்றத்தில் விட்டதை பாஜக இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. குறிப்பா மாநிலங்களில் பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.